ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமக்கு தெரிஞ்ச எந்த வேலையும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது மறந்து போகாது. ஆனால் அந்த வேலையோட வேகம் குறைஞ்சிரும். டச்சு விட்டு போகிறதால நிதானமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். டிரைவிங்கும் அப்படி தான். ரொம்ப நாள் ஓட்டலைன்னா ஒரு விதமான பயம் இருக்கும். நான் 1 இயருக்கு முன்னாடியே டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸும் வாங்கிட்டேன். நான் கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஷர்வினோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். ரோடு காலியாக இருந்துச்சுன்னா ஓட்டிடுவேன். ஹைவேவில் ஓட்டும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்பாவையோ அல்லது ஹஸ்பண்டையோ நம்பி இருக்கக்கூடாது. ஒரு வேளை அவங்களால செய்ய முடியல, வர முடியலன்னா நம்மளே அந்த வேலையை செய்யக்கூடிய திறமை இருக்கணும். எல்லா வேலைக்கும் அடுத்தவங்கள நம்பியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிரைவிங் கற்றுக்கோன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். இதுபோல் உங்களுடைய லைஃப்பில் உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு பர்சன்னா யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காரு ஓட்ட கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள காரில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஓட்ட கற்றுப்பீங்க. அதுபோல் மெனுவல் கியர் பாக்ஸ் உள்ள காரில் கற்றுக்கிட்டிங்கனாலும் ஈஸியாக கற்றுப்பீங்க. மெனுவலில் கற்றுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள கார் ஓட்டுறது கஷ்டம். ஆட்டோமேட்டிக்கில் கற்றுக்கிட்டு மெனுவல் கியர் பாக்ஸ் உள்ள காரில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். காரை மாற்றி ஓட்டினாலும் அதுவே பழகிடுச்சுன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். ஷர்வினுடைய ஸ்கூல் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.